வேகமாக போய் கதவை திறந்த கௌதம், கதவு உள்பக்கம் பூட்டி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, குடிச்சிட்டு போய் ஏதாவது ஏடாகூடமாக பண்ணிக்க போகிறா. உடனடியாக சாவியை வாங்கி கதவை திறங்க தம்பி. தியாவோட அம்மா பதற உடனடியாக மேனேஜர்கிட்ட ஓடினா அர்ஜுன். சார், அந்த ரூம் நம்பர் 307 டூப்ளிகேட் கீ வேணும். என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் சார், என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தான் அந்த ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. உடனடியாக ரூம் சாவி கொடுங்க. அந்த பார்ட்டி ஹால் புக் பண்ணவங்க தானே அந்த ரூமையும் புக் பண்ணியிருக்காங்க. ரூமை அவங்க புக் பண்ணாங்களா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், அப்படியெல்லாம் பெர்மிஷன் இல்லாமல் ஒரு ரூமுக்குள்ளே போக முடியாது. அந்த ரூமை அந்த பார்ட்டி ஹால் புக் பண்ணவங்களே அவங்க கூட வந்தவங்க தான் புக் பண்ணாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யார் கூட வந்தது? பேர் ஒரு நிமிஷம், ராகேஷ்ன்ற பேரில் புக்காயிருக்கு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து அந்த ரூம் சாவியை கொடுங்க. சார், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது சார். அவங்க ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காங்க. ரூம் உள்பக்கம் பூட்டியிருக்கு. அந்த ரூம் சாவியை உங்ககிட்ட எப்படி கொடுக்க முடியும்? அதற்குள் லலிதா அங்கு ஓடி வந்தாள். சார், உங்கள் காலில் கூட விழறேன். அவள் என் பொண்ணு தான். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம். தயவு செய்து அந்த ரூம் சாவியை கொடுங்க. ஏதாவது விபரீதம் நடந்துவிடப் போகிறது என்று லலிதா பதறினாள். சார், தயவு செய்து கொடுங்க. எந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அர்ஜுன் உறுதியளிக்க வேறு வழியின்றி அந்த ரூமோட டூப்ளிகேட் சாவியை அவங்கிட்ட கொடுத்தார் மேனேஜர். வேகமாக ஓடிப்போய் ரூம் கதவை திறக்க அவர்கள் எதிர்பாராத விபரீதம் உள்ளே நடந்து கொண்டிருந்தது. இவங்களோட வருகையை பார்த்ததும் ராகேஷும் அவனோட ஃப்ரெண்டும் ஓடிட்டாங்க. தியாவோட கோலத்தை பார்த்ததும் தலையில் அடிச்சுக்கிட்டு அர்ஜுன் வெளியில் வந்துட்டான். ஆடையின்றி அலங்கோலமாய் கிடந்தாள் தியா. அவளை அப்படி ஒரு கோலத்தில் பார்த்ததும் கௌதம் உறைஞ்சி போய் நின்றுட்டான். லலிதா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. வேகமாக ஓடிப்போய் அறக்கதவை சாத்தினான் கௌதம். பக்கத்தில் இருந்த தண்ணி ஜக்கில் இருந்து தண்ணி எடுத்து லலிதா முகத்தில் அடிக்க பதறி அடித்து எழுந்தாள் லலிதா. பாவி பொண்ணு, குடும்ப மானத்தையே வாங்கிட்டாளே. லலிதா தலையில் அடித்து கொண்டு அழ அங்கிருந்து பெட்ஷீட்டை எடுத்து தியா மேலே வீசினான் கௌதம். முதல்ல எழுந்து அவளுக்கு ட்ரெஸ்ஸை போடுங்க. கௌதம் திரும்பி நின்று கொள்ள அதற்குள் ஹோட்டல் மேனேஜரும் சர்வரும் வந்து கதவை வேகமாக தட்டினாங்க. சார், என்னாச்சு? கதவை திறங்க. நிலைமையை உணர்ந்து லலிதா படப்படன்னு அவளுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டிவிட கதவை திறந்து வந்த கௌதம், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மயக்கமாயிட்டாங்க, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. கௌதம் சொல்லிவிட்டு லலிதாவையும் தியாவையும் அடிச்சுக்கிட்டு வெளியில் வந்தான். மேனேஜர்கிட்ட பேமெண்ட் ஏதாவது பெண்டிங் இருக்கா? அர்ஜுன் கேட்க, இல்லை சார், அவங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. ரூமுக்கும் ரெண்ட்டு பே பண்ணிட்டாங்க. லலிதா வந்த கார்லேயே தியாவையும் ஏற்றிக்கிட்டு லலிதா கிளம்ப ஒரு நிமிஷம் அர்ஜுன் லலிதாவை கூப்பிட்டான். கண்ணீரோட அவனை பார்க்க, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுங்க. நீங்கள் வாங்கண்ணா. வேகமாக கௌதமை கூட்டிகிட்டு அங்கேருந்து அர்ஜுன் கிளம்பிட்டான். கௌதம் எதையும் பேசுகிற நிலமையிலேயோ யோசிக்கிற நிலமையிலேயோ இல்லை. கீ கொடுத்த பொம்மை மாதிரி அர்ஜுன் கூட போயிட்டு இருந்தான். 2 பேரும் வீட்டுக்கு வரும்போது சரியாக மணி 11. ஏண்டா, பார்ட்டிக்கு போனால் நேரமாக வர மாட்டிங்களா? நாளைக்கு கல்யாண வேலை எவ்வளோ இருக்குது? யசோதா வரும்போதே கேட்க வீடு முழுக்க சொந்த பந்தங்களால் சூழ்ந்துருந்துச்சு. யசோதா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற நிலமையில் அர்ஜுனும் கௌதமும் இல்லை. என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? அப்பா எங்க? அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு கல்யாணத்துக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணுமோ அதை எல்லாத்தையும் ரூமில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வேகமாக கௌதமை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போனான் அர்ஜுன். என்ன மரகதம், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல்ல? நாளைக்கு மண்டபத்துக்கு போய் அது இல்லை இது இல்லைன்னு பிரச்சனை பண்ணக்கூடாது. அதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அம்மா, நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க. நான் அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா விஷயம்?
அப்படி என்னடா எனக்கு தெரியாத ரகசியம்? மரகதம் சிரித்தபடியே கேட்க, விஸ்வநாதன் மரகதத்துக்கிட்ட பேசி பேசி ஒரு வழியாக அவரையும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டாரு. உண்மையை சோதிக்காமல் எழுந்து வெளியில் போங்கம்மா, நான் அப்பா கிட்ட ரொம்ப முக்கியமாக பேசணும். அது தாண்டா கேட்குறேன், எனக்கு தெரியாத ரகசியம் என்ன, என்கிட்ட சொல்லு. அங்கிருந்த டேபிள் லேம்பை எட்டி உதைத்தான் அர்ஜுன். உதைச்ச வேகத்தில் டேபிள் லேம்ப் எகிரி போய் விழுந்துருச்சு. என்னடா ஆச்சு, ஏன் இப்படி கோவப்படுற? மரகதம் பதற, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? எழுந்து வெளியே போங்கன்னு சொல்கிறேன்ல. அர்ஜுன் அந்த வீட்டோட செல்ல பிள்ளை. அவன் கோவப்பட்டு யாருமே அங்கே பார்த்ததில்ல. எப்போதுமே சிரிப்பும் சந்தோஷமாக இருக்கிறவன் இன்னைக்கு இப்படி கோவப்படவும் மரகதம், யசோதா, ஏன் விஸ்வநாதனே பதறிட்டாரு. ஏண்டா நீ இப்படி கோவப்படுற அளவுக்கு என்ன பிரச்சனை? ஒரு கணம் பயந்து போன மரகதம், சரி அர்ஜுன், நீ அப்பா கிட்ட பேசு, நான் வெளியில் இருக்கேன். வெளியில் வந்த மரகதத்துக்கு உள்ளுக்குள்ள திக்கு திக்குன்னு இருந்துச்சு. இவன் எதுக்காக இப்படி கோவப்படுறான்? பார்ட்டிக்கு போன இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வேகமாக மரகதத்துக்கிட்ட ஓடி வந்த யசோதா, என்னக்கா என்ன ஆச்சு? ஏன் அர்ஜுன் இப்படி கோவப்படுறான்? தெரியல யசோதா, என்ன பிரச்சனைன்னு. திருமணத்துக்கு வந்த சொந்தங்களில் நிறைய பேர் தூங்கி போயிருக்க. காயத்ரியும் காயத்ரியோட அம்மாவும் உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. காயத்ரியோட அம்மா யசோதாவோட கணவன் வழி உறவு. காயத்ரி கௌதமுக்கு மாமன் மகள் முறை. என்ன கமலா, இன்னும் தூங்கலையா? மரகதம் கேட்க, இல்லை நீ தூக்கம் வரல. ஏன் காயத்ரி, நீ தூங்கலையா? இல்லை அத்தை, அம்மா மட்டும் தனியாக பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதான் ஹெல்ப் பண்ணுறேன். என்ன நீ, நாளைக்கு கல்யாணத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களா? ரெடி பண்ணிட்டேன் கமலா. ஏன் அவசர அவசரமாக கௌதம் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? மரகதத்தின் மனநிலை புரியாமல் கமலா கேள்வி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கமலா, அவனோட ஜாதக பிரகாரம் இன்னும் ஒரு வாரத்தில் அவனுக்கு கல்யாணம் முடியணும், இல்லைன்னா 5 வருஷம் ஆகிடுமா. ஐயையோ, அதனால தான் அவசர அவசரமாக ஏற்பாடு பண்ணிட்டோம். வெளியில் பேசிக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மரகதத்துக்கும் யசோதாவுக்கும் ரூமுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு புரியாமல் திக்கு திக்குன்னு இருந்துச்சு. அப்புறம் கமலா, காயத்ரி என்ன பண்ணுறா? இந்த வருஷம் காலேஜ் முடிச்சிட்டா. நீ நல்ல பையனாக பார்த்து சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிடணும். அம்மா, எங்கே வந்தாலும் இதே பேச்சு தானே உனக்கு, வேறு பேச்சே இல்லையா? இதையே தான் நீ கல்யாணத்தை பற்றி பேசினாலே வாயடி அடிக்கிறா. ஏன் காயத்ரி, ஏன் அப்படி பேசுகிற? அத்தை, நம்ம நிலமை என்னென்னு புரிஞ்சு நடந்துக்கணும். அப்பா இருக்கிற வரைக்கும் ஒரு கஷ்டமும் இல்லை. அவர் போன பிறகு என்னை படிக்க வைக்கவே அம்மா படாத பாடுபட்டுட்டாங்க. கல்யாணம்னா அவ்வளவு லேசா? எவ்வளவு செலவு இருக்குது, அதையெல்லாம் சமாளிக்க வேண்டாம். நான் முதல்ல நல்லா படிக்கணும் அத்தை. படித்து முடிச்சதும் நல்ல வேலைக்கு போய் அப்புறம்தான் என் கல்யாணம். அப்புறம் என்ன கமலா, தெளிவாக இருக்கா, நீ அவளை அவள் போக்கிலே விடு. அவள் நல்லா படிக்கட்டும். அவள் கல்யாணத்தின் போது உங்களை மாதிரி யாராவது 4 நல்லவங்க உதவி பண்ணினா நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன, அவள் கல்யாணத்தப்போ சொல்லு, உன் அண்ணங்கிட்ட சொல்லி நிச்சயமாக என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். யசோதா, நீங்களும் தான். அதுதான் அக்கா செய்கிறாங்களே, அப்புறம் நான் வேற என்ன தனியா? யசோதா சொல்ல, எல்லாரும் உதவி செஞ்சால் நல்லா தான் இருக்கும். நானே உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். இவ வேற நேரங்காலம் தெரியாமல். யசோதா முணுமுணுத்துக்கிட்டே போயிட்டாங்க.